ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சைக்காலஜியில் செகண்ட் யூனிட் பார்க்க போகிறோம். பியாஜேயின் அறிவு வளர்ச்சி நிலைகளுள் எந்த நிலையில் தனிநபர் பகுத்தறிதலிலிருந்து சிக்கலான சிந்தனை முறைக்கு நகர்வர்? முழு செயல் நிலை. எந்த நிலையில் குழந்தையின் நடத்தை தன் மைய சிந்தனையில் உள்ளது? 0 முதல் 3 வருஷம் வரை. நல்ல பையன் நல்ல பெண் என்ற நோக்க நகர்வு எதை குறிக்கிறது? வழக்கமான படிநிலை. இந்த நிலையில் குழந்தைகள் எந்த ஒரு பிரச்சனையையும் தக்க வரிசையில் எடுக்கும் திறன் பெறுகிறார்கள். முறையாக சிந்தித்து எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படும் மனநிலை. எரிக்சனின் சமூக வளர்ச்சி கோட்பாட்டின்படி அடையாளம் காணுதல் மற்றும் குழப்ப நிலை எந்த ஆண்டு ஏற்படும்? 12 முதல் 20 ஆண்டுகளில் ஏற்படும். குழந்தைகளின் அறிவாற்றல் என்பது அறிவு வளர்ச்சியை பொறுத்தது. ஒரு குழந்தையின் அறிவுசார் திறனை இதனால் மேம்படுகிறது. முதிர்ச்சி மற்றும் அனுபவங்கள். அறிவுசார் கற்றலானது மன செயற்பாங்குகள் மூலம் அடையப்படும். எரிக்சனின் கோட்பாடு 12 முதல் 20 வயது வரையுள்ள குமர பருவத்தின் எண்ணிலையை குறிக்கும். தனி முத்திரை பதித்தல் வெஸ் குழப்ப மனநிலை. உட்புற மற்றும் வெளிப்புற உடல் மாற்றங்கள் ஏற்படுவது உடல் வளர்ச்சி என அழைக்கப்படுகிறது. கோல்பர்க்கின் விழு வளர்ச்சி நிலைகளுள் இந்த நிலையில் குழந்தைகள் எந்த நன்றிற்கும் ஒரே ஒரு கருத்து இல்லை என்பதனை அடையாளம் காண்பர். தனித்துவம் மற்றும் பரிமாற்றம். சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சியடைவது என வரையறுத்துவர் ஹார்லாக். எரிக்சனின் கூற்றுப்படி குழந்தைகள் டேஸ் ஒரு கட்டத்தில் அதிக சுயமரியாதை அல்லது குறைந்த சுயமரியாதை பெறுகிறார்கள். தொழில் மற்றும் தாழ்வு மனப்பான்மை. ஜீன் பியாஜேவின் குழந்தைகளின் நெறி வளர்ச்சி ஹெட்ரானமி அதிகார போக்கு குறிப்பிடப்படும் வயது 5 முதல் 8 வருடம். ஒழுக்க மேம்பாட்டிற்கான கோல்பர்க் கோட்பாட்டில் ஒழுக்க குழப்ப நிலை என்பதை எந்த படிநிலை குறிக்கிறது? படிநிலை 3. குழந்தை பருவத்தில் ஆரம்பிக்கின்றது. அறிவுசார் செயல்பாடுகளின் மாற்றத்தை உள்ளடக்கியது. அறிவுத்திறன் என எரிக்சனின் மன சமூக வளர்ச்சி படிநிலைகளின் எண்ணிக்கை எத்தனை? 8. நன்னெறி வளர்ச்சி நிலை கோல்பர்க் கோட்பாட்டின்படி எத்தனை நிலையாக வகைப்படுத்தப்படுகிறது? 5 நிலை. பியாஜேயின் முற்செயல் மேம்பாட்டு நிலையில் இந்த கவனத்தினை பலவற்றிலிருந்து விலக்கி ஒரு அம்சத்தினை குவிப்பதனை குறிக்கும். மையப்படுத்துதல். சமூக மனவளர்ச்சி மேம்பாட்டில் அருகில் இருத்தல் மற்றும் தனிமையில் இருத்தலுக்கான வயது இடைவெளி நிலை என்ன? முன் வாலிப பருவம் 20 முதல் 25 ஆண்டுகள் வரை. உண்மை வளர்ச்சி கோட்பாடு யாரால் உருவாக்கப்பட்டது? ஜேம்ஸ் பவ்லர். ஒழுக்கம் என்பது வரிசைப்படுத்தும் ஒரு புறக்காரணி அல்ல, உள்ளார்ந்த ஒழுக்கத்தின் அகத்துண்டலை தொடுவது என்று வரையறுத்துவர் டி.பி. நன். கோல்பர்க் கோட்பாட்டின்படி ஒழுக்க மேம்பாட்டில் 2வது படிநிலை வழக்கமான நல்லொழுக்கம். தொட்டு உணரும் நிலையில் எந்த காலத்தில் 2ஆம் சுற்று வினை உள்ளது? 4 முதல் 8 மாதங்கள். நனவு நிலை மற்றும் தன்னம்பிக்கை உருவாகும் வளர்ச்சி நிலை குமரப்பருவம். ஒரு தனி மனிதனின் சமூக தொடர்பு எதை சார்ந்தது? விருப்பம். கோல்பர்க்கின் நன்னடத்தை வளர்ச்சி கோட்பாடானது டேஸ் என்பாரின் அறிவு வளர்ச்சி கோட்பாடை தழுவியதாகும். பியாஜெட். எரிக் ஹைச் எரிக்சன் உருவாக்கிய கொள்கை உள சமூக வளர்ச்சி ஆகும். கண்டுணர் திறன் இந்த நிலையில் மேம்படுகிறது. தொட்டு உணரும் பருவம். சமுதாய மேம்பாடு என்பதன் பொருள் சமுதாய உறவுகளில் முதிர்ச்சி அடைதலாகும் என கூறியவர் ஹார்லாக். செயலுக்கு முற்பட்ட நிலை என்பது பியாஜேயின் அறிவு வளர்ச்சி நிலைகளில் எந்த வயதினருக்கு உட்பட்டது? 2 முதல் 7 வயது வரை. கோல்பர்க்கின் முற்பட்ட நிலை என்பது கோல்பர்க்கின் கோட்பாட்டில் தார்மீக தீர்ப்புகள் சமூக ஒழுங்கு, சட்டம், நீதி மற்றும் கடமையை அடிப்படையாக கொண்டால் சமூக அமைப்பு ஒழுக்கம் என அழைக்கப்படுகிறது. இது ஒழுக்க மேம்பாட்டிற்கான கோல்பர்க் கோட்பாட்டில் ஒத்துக்கொள்ளப்படவில்லை. சமூக ஒப்பந்தம் மற்றும் சமூக உரிமைகள். வாழ்க்கையில் கடினமான சூழலில் மனநலம் இணக்கத்தை உருவாக்க ஒரு கருவியாக இருக்கிறது என்ற கூற்றை தந்தவர் என்.இ. கட்ஸ் மற்றும் என். மோஸ்லி. ஒழுக்க வளர்ச்சியில் நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை காணப்படும் வயது வரம்பு 4 முதல் 10 ஆண்டுகள். எரிக்சன் அவர்களின் கோட்பாடு வெளிப்படுத்தும் கருத்து
உளச்சமூக கோட்பாடு. அறிவுசார் வளர்ச்சி கோட்பாடு குழந்தையின் எந்த பண்புகளை முக்கியத்துவப்படுத்துகிறது? முதிர்ச்சி. இடைநிலை மற்றும் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் அறிவார்ந்த இயலாமை டேஸ் நிலைக்கு பின்னால் அதிகமாக இருக்கக்கூடாது. பருப்பொருள் நிலைக்கு பின்னால். டேஸ் நிலையில் எரிக்சனின் உள சமூக வளர்ச்சி கொள்கையில் தனிமனிதன் சரியான மற்றும் தவறான உணர்வை ஏற்படுத்துகிறான். நிலை 3. தண்டிக்கப்படாமல் இருப்பதற்காக கிருஷ்ணன் தன்னுடைய பெற்றோர்களை எந்த கேள்வியும் கேட்காமல் சொற்பேச்சை கேட்கிறான். கோல்பெர்க் கூற்றுப்படி எந்த வளர்ச்சி நிலையில் அவன் இருக்கின்றான்? ஃப்ரீ மோரல் நிலை 1.